ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தந்தையின் கருத்துகளுக்காக ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி நம்முடைய அருங்குடை இல்லத்தில் ஒரு சிறிய நற்கருணை ஆராதனையை நாம் ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் பல்வேறு தலைப்புகளில் கருத்துகளில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த மாதம் ஜூன் மாதம் ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான மாதத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அதாவது விளையாட்டினுடைய மதிப்பு, அதனுடைய முக்கியத்துவத்திற்காக ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, நான் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் பார்த்த ஒரு அழகான ஒரு பதிவு, ஹூ இஸ் யுவர் லைஃப் பார்ட்னர்? உன்னுடைய மனைவியோ, உங்களுடைய கணவனோ, அல்லது உங்களுடைய நண்பர்களோ, அம்மாவோ அப்பாவோ யாருமே நம்முடைய லைஃப் பார்ட்னர் கிடையாது, நம்மோடு பயணிக்கக்கூடியவங்க கிடையாது. யுவர் பாடி இஸ் யுவர் லைஃப் பார்ட்னர். ரொம்ப அழகான ஒரு கருத்து. அந்த கருத்தை அப்படியே சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய உறவுகள் கடந்து வர்றாங்க, நண்பர்கள் வர்றாங்க. ஒரு கட்டம்தான் அவங்க அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல். அம்மா அப்பா ஒரு கட்டம்தான் அப்படி நம்ம கடந்து வரக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி ஒரு கட்டம்தான் யாரோ முன்னாலேயே இறக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அவங்க கடைசி வரைக்கும் நம்ம வருவதில்லை. ஆனால் இந்த உடல்தான், நம்முடைய உடல்தான் நம்மளோடு கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒன்றாக, பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த மாதத்தில் விளையாட்டினுடைய முக்கியத்துவம், மதிப்பை குறித்து சிந்திக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த உடலை அர்ப்பணித்து யாரெல்லாம் விளையாட்டில் ரொம்ப அழகாக ஆழமாக தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்களோ அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கக்கூடிய இந்த வேளையில், இந்த உடல் கடவுள் கொடுத்த ஆலயம். அப்போது இந்த உடல் கடவுள் வாழுகிற ஆலயம். இது ஒரு கொடை, கடவுள் கொடுத்த பரிசு, கடவுள் வாழுகிற ஆலயம். அப்போ நடமாடும் ஆலயமாக நம்ம மாற வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்பது தான் இந்த விளையாட்டு. நாம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகத்தில் அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 24 முதல் இப்படியாக வாசிக்கிறோம். பந்தயத்தில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே, இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காகவே தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம் என்று சொல்லி அவங்க பவுலுடையார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 9 இறைவார்த்தை 24 நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்கத்தோடு நம்ம ஓடுகிறோம். தன்னடக்கத்தோடு நிறைய பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த உடல். ஆகவே இந்த மாதத்தில் அகில உலகில் இருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்களையும், அதே போல் அந்த விளையாட்டினுடைய முக்கியத்துவத்தை, மதிப்பை உணர்ந்து நம்ம பரிசு பெறுவது மட்டும் நோக்கமல்ல, மாறாக நோய் நொடி இல்லாமல் நீடி ஆயுளோடு வாழ நமக்கு உடற்பயிற்சி தேவைப்படுகிறது. நமக்கு விளையாட்டு தேவைப்படுகிறது. ஆனால் இந்த நற்கருணை ஆராதனையில் எல்லா மனிதர்களும் தீர்க்க ஆயுசலோடு வாழணும், நல்ல உடல் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். நாம் திருப்பாடல் 18 ரொம்ப அழகாக நம்ம வாசிக்கிறோம். அங்கே இறை வார்த்தை 32 நினைக்கிறேன். திருப்பாடல் 18 இறை வார்த்தை 32 வலிமையை அரைக்கச்சையாக அளித்த இறைவன் அவரே, என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார், உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார் என்று சங்கீதக்காரன் எடுத்துரைக்கிறான். ஆகவே வலிமையை கொடுக்கக்கூடிய இந்த கடவுளிடத்தில் உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். மான்களின் கால்களைப் போல நம்முடைய கால்களை, நம்முடைய உடலை திடப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து இந்த நற்கருணை ஆராதனை வழியாக, இந்த பாடல் வழியாக நம்ம ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். நீர் மாத்திரம் இயேசு, நீர் மாத்திரம் இயேசு,
ஆம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் மாத்திரமே போதும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். ஜீவனாம் எந்த நேசவே, ஜீவிதம் தந்த இயேசுவே, 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 ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் ஒளியாய் நீர் வருவதற்காகவும் நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் காலடிக்கும் வாக்கே விளக்கு என்று நாங்கள் திருப்பாடல் 119 வாசிக்கிறோம் தகப்பனே. இதோ எங்கள் வாழ்விற்கு தேவையான வெளிச்சமாக ஒளியாக வழியாக இருப்பதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்து வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். ஒளியாம் எந்த நேசவே, ஒளியாய் வந்த இயேசுவே, 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 ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். ஆம் ஆண்டவரே, இதோ எங்களுக்கு வாழ்வு தருகிற வார்த்தையாக நீர் இருப்பதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது, எங்களை திடப்படுத்துகிறது ஆண்டவரே, உயிரளிக்கும் ஆறுதலின் ஊற்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜீவன் தரக்கூடிய வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அன்றாட மன்னாவாக வழங்கி வருவதற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். வார்த்தையாம் எந்த நேசவே, வார்த்தையாய் வந்த இயேசுவே, 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 ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன்,
ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன். ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு நீர் ஜீவனை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வழியாக வருவதற்காக, ஒளியாக வருவதற்காக, எங்கள் வாழ்வில் எங்களுடைய காலடிக்கு விளக்காக வெளிச்சமாக வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களிலே அன்பு தகப்பனே, அகில உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளில் பலர் கணினி மற்றும் சோம்பேறித்தனத்தினால் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவரே பல நேரங்களில் பல்வேறு விதமான உடல் உபாதைகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த வேளையில் இதோ என்னுடைய திருத்தந்தையோடு இணைந்து விளையாட்டினுடைய முக்கியத்துவம், அதனுடைய மதிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உடல் நீர் கொடுத்திருக்கிற ஆலயம், இந்த உடல் நீர் வாழுகிற ஆலயம், இந்த உடல் நாங்கள் நடமாடும் ஆலயமாக இருப்பதற்காக நீர் ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. ஆனால் பல நேரங்களில் இந்த உடலை நாங்கள் பேணி பாதுகாக்காமல் சோம்பேறித்தனத்தினால் ஆண்டவரே பல்வேறு விதமான உலக நாற்றங்களினால், உடல் இச்சையினால், உலக இச்சையினால் ஆண்டவரே இந்த உடலை நாங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உடல் நீர் வாழுகிற ஆலயமாக பேணி பாதுகாக்க நாங்கள் மறந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இதோ இந்த நாட்களிலே எல்லா மனிதர்களும் நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடலாகிய ஆலயத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து விளையாட்டிற்கும் விளையாட்டு பயிற்சிகளுக்கும் ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடலை பேணி பாதுகாக்க, நல்ல உடல் சுகத்தோடு நீடு ஆயுளோடு வாழ வேண்டிய உன்னதமான ஆசிரை அருளை தருவதற்காய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ வலிமையை அரைக்கச்சையாக நீர் எங்களுக்கு அளிக்கின்றீர் என நாங்கள் திருப்பாடல் 18 இறைவார்த்தை 32 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ மான்களின் கால்களைப் போல ஆக்குவீர், திடப்படுத்துவீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. இதோ எங்களுடைய உடல் நலம் பெறட்டும் ஆண்டவரே, எங்கள் உடல் வலிமை பெறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உடலை கொண்டு நாங்கள் உமக்கு சாட்சியம் பகரக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை ஆசிரை எங்களுக்குள்ளாய் கொடுப்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நீர் எங்களுடைய உடலை விலை கொடுத்து மீட்டுள்ளீர். இந்த உடலை கொண்டு கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று நாங்கள் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 19 மற்றும் 20 நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தைக்கு இணங்க ஆண்டவரே, இந்த உடலை கொண்டு உமக்கு நாங்கள் பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களுக்கென்று வகுத்திருக்கக்கூடிய திட்டங்களை சரிவர செய்யக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த நல்ல சூழலையும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் நிறைவாய் தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனி சோம்பேறித்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து ஆண்டவரே எங்கள் உடலை பேணி பாதுகாக்க விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து, உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய அந்த நல்ல மனதினை, விடாமுயற்சியை எங்களுக்குள்ளாய் தருவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சியோடு
வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். என் மீட்பரே, விடுதலை நாயகனே. என் மீட்பரே, விடுதலை நாயகனே. உமக்கே என்றும் ஆராதனை. உமக்கே என்றும் ஆராதனை. உமக்கே என்றும் ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே